ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கணும். 2 கப் மாவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1 கப் அளவு பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா 1 கப் வெங்காயத்துக்கு 1/2 கப் அளவு துருவிய கேரட்டுக்கு தகுந்த அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கேரட் லைட் மஞ்சள் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுக்கணும். சூடாக மாவோடு சேர்த்துட்டிங்கன்னா மாவு கெட்டி ஆகிடும். பணியாரத்துக்கு ஆப்ப மாவு, பணியார மாவு அல்லது நீங்கள் இட்லி மாவு கூட எடுத்துக்கலாம். பணியார மாவு அப்படின்னா கொஞ்சம் பச்சரிசி சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கின கலவையை மாவோடு சேர்த்து நல்லா கலந்திங்கன்னா மாவு ரெடி. இப்போ பணியாரக்கல்லை காய வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு எல்லா குழியிலையும் 3/4 பாகம் அளவு மாவு ஊற்றி மூடி போட்டு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா பணியாரம் ரெடி. பணியாரம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி கடையிலே விற்கிது, அது வாங்கிக்கோங்க. இதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.